ஜெயிலியா? என்னத்த சொல்றீங்க? அம்மாவோட தம்பி எதுக்கு ஜெயில இருக்கணும்? அது ஒரு பெரிய கதை புனிதா. இப்ப எதுக்குமா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? எல்லாம் ஒரு காரணமா தான் அத்த. எனக்கு இது நாள் வரைக்கும் அவரோட ஞாபகம் வந்ததே இல்ல. என்னோட ரொம்ப சின்ன வயசுல அவரை பார்த்த ஞாபகம் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்ல. அவரோட ஞாபகம் கூட எனக்கு வந்ததில்ல. ஆனா இப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான தேவை வந்திருக்கு. என் அம்மாவோட தம்பியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த ஊர்லயே என் அண்ணனும் மீனா அண்ணியும் தான் ரொம்பவே அந்யோன்யமான ஜோடின்னு பேர் வாங்கினவங்க. மீனா அண்ணிய பாத்துக்கணும் அப்படிங்கிற ஆசையில மீனா அண்ணியுடைய தம்பி மகாலிங்கமும் அந்த வீட்லயே தங்கி இருந்து மீனா அண்ணிய பாத்துக்கிட்டாரு. மீனா அண்ணி மேல மகாலிங்கம் வச்சிருந்த பாசம் இருக்கே, அது மரகத அண்ணி ஊ மேல வச்சிருக்க பாசத்தை விட 100 மடங்கு அதிகம். மீனா அண்ணிக்கும் மகாலிங்கம்னா உசுறு. மரகத அண்ணியுடைய அப்பா மீனா அண்ணி மேல கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. அதனால மீனா அண்ணியும் இறந்துட்டாங்க. மனசு உடைஞ்சு போயிருந்த மகாலிங்கத்தை கொஞ்ச நாள் நாங்க தான் கூட வச்சிருந்தோம். ஒரு நாள் மரகத அண்ணியை என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. எங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை விட மகாலிங்கத்துக்கு தான் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. சொத்துக்காக தான் மரகத அண்ணியை என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறதாவோ, அதுக்காக தான் என் அண்ணனும் மரகத அண்ணியுடைய அப்பாவும் மீனா அண்ணிய கார் ஏத்தி கொன்னுட்டதாவோ யாரும் மகாலிங்கத்தை தூண்டிவிட மகாலிங்கமும் நியாயம் கேட்டு என் அண்ணன் கூட சண்டை போட்டாப்ல. என்னத்த சொல்றீங்க? இரு புனிதா, இதுக்கே அதிர்ச்சி ஆயிட்டா எப்படி? இன்னும் இருக்கு. மரகத அண்ணியுடைய அப்பா பண்ண தப்புக்கு பரிகாரமா தான் மரகத அண்ணியை என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாவும், அதே போல புனிதாவுக்கும் மரகத அண்ணிய பிடிச்ச ஒரே காரணத்துக்காகவும் தான் இந்த கல்யாணமே நடந்துச்சுன்னு என் அண்ணன் எத்தனையோ முறை மீனா அண்ணியுடைய தம்பி மகாலிங்கத்துக்கிட்ட எடுத்து சொன்னாப்ல. ஆனா மகாலிங்கம் ஒரு முறை கூட அதை நம்பினதே இல்லை. எப்படி என் அக்காவை கொலை பண்ணலான்னு மரகத அண்ணியுடைய அப்பா கிட்ட மல்லுக்கு நின்னாப்ல. வாய் சண்டை கை சண்டையா மாறுச்சு. மகாலிங்கம் அண்ணியுடைய அப்பாவை கீழே தள்ளிட்டாப்ல. அவன் தள்ளி விட்ட வேகத்துல மரகத அண்ணியுடைய அப்பா கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. இதுல மரகத அண்ணிக்கு ரொம்பவே வருத்தம். போலீஸ் கோர்ட்டுக்குன்னு போய் மகாலிங்கத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? இத பத்தி யாருமே என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே. இதெல்லாம் எந்த காரணத்தை கொண்டும் உன் காதுல விழவே கூடாதுன்னு அண்ணி என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல புனிதா, மகாலிங்கம் என் அக்கா பொண்ணு புனிதாவை நானே வளர்த்துக்கிறேன், சித்தி கொடுமையெல்லாம் அவ தாங்கிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட வரும்போதுதான் சண்டையே வந்துச்சு. அந்த சண்டையில தான் தனிகாச்சல மாமாவும் இறந்து போயிட்டாரு. அட, இது என்ன புது ட்விஸ்டா இருக்கே. சித்தி கொடுமையெல்லாம் அவ தாங்கிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட வரும்போதுதான் சண்டையே வந்துச்சு. அந்த சண்டையில தான் தனிகாச்சல மாமாவும் இறந்து போயிட்டாரு. அத்த, இவ்வளவு வருஷம் நான் மறந்திருந்த மாமாவை பத்தி எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும். கபிலன், நாம மகாலிங்க மாமாவை பத்தி போலீஸ்ல சொல்லலாமா? ஏற்கனவே ஜெயில இருக்கிற மகாலிங்கத்துக்கிட்ட போய் நீ என்னமா சொல்ல போற? இல்ல அத்த, என்ன சுத்தி நிறைய குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்துக்கெல்லாம் பதில் ஒருவேளை மகாலிங்க மாமாவா இருந்தா? அதுக்காக அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கபிலன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்ப சரி புனிதா. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே கமிஷனர் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லணும். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா புனிதா? வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு என்னால பொய் சொல்ல முடியல அத்த. பிரச்சனை இருக்கு. அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல. அதுக்குள்ள இங்க என்னென்னமோ நடந்துருச்சு. எனக்காக நீங்க தெய்வான கிட்ட போய் பேசுங்க அத்த. அவன் நினைக்கிற மாதிரி இந்த சொத்தோ என் குழந்தைதான் மூத்த வாரிசுங்கிற உரிமையும் எனக்கு இல்லவே இல்ல.
எனக்கு என் அப்பா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்தா போதும். இந்த வீடு ஒத்துமையா இருக்கணும். அது மட்டும் போதும் அத்தை. புனிதா, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நான் தேவானு கிட்ட பேசி பாக்குறேன். சரிங்க அத்தை. அப்போ நாங்க கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம். நீங்க தெய்வான கிட்ட பேசுங்க. சரிம்மா, கீழே போலாம் வாங்க. அடுத்து நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் விஷயத்தை எடுத்து கொடுத்துட்டியே புனிதா. உன் தாய் மாமனை பத்தின இந்த ஒரு விஷயம் போதும் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தூக்கி போட. சார். சார் வாங்க, உட்காருங்க. உடனே பார்க்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? பிளாக்மெயில் கால் ஏதாவது வந்துச்சா? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். இப்ப வரைக்கும் அப்பாவை பத்தின தகவல் எதுவுமே தெரியல. நாங்க வேற ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கோம். வேற ஹெல்ப்பா? என்னம்மா? எங்க அம்மா மீனாம்பிகை இருக்காங்கல்ல மீனாம்பிகாவா? உங்க அம்மா பேர் மீனாம்பிகாவா? சார், மீனாம்பிகை அம்மா தான் என் அம்மா. அவங்க இறந்ததுனால தான் என் அப்பா மரகத அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்ப அதெல்லாம் மறந்து போச்சு. அன்னைக்கு வந்திருந்தாங்களே உங்க தம்பிக, மிஸ்ஸஸ் மரகத்துக்கு பிறந்தவங்களா? ஆமா சார். சரி, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. சார், மீனாம்பிகை அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தாரு. அவரு பேரு மகாலிங்கம். அப்படி ஒருத்தர் இருந்ததையே நான் மறந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு அவரை பத்தி யாருமே என்கிட்ட எதுவும் பேசினதே இல்ல. எங்க அம்மா மீனாம்பிகை இறந்து போனதும் அப்பா மரகத அம்மாவை கல்யாணம் பண்ணது மகாலிங்கம் மாமாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த சண்டையில என் மாமா மரகத அம்மாவோட அப்பா என் தாத்தா தணிகாச்சலத்தை கொலை பண்ணிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டுதா இப்பதான் எனக்கு அந்த விஷயமே தெரியும். நான் சின்ன வயசுல இருந்தப்போ இது நடந்ததுனால எனக்கு அதை பத்தி எதுவும் ஞாபகமே இல்ல. நானும் இத பத்தி யார்கிட்டயும் பேசினதும் இல்ல. இப்போ புரியுது. மகாலிங்கம் இப்ப ஜெயில இருக்காரா? ஆமா சார். எனக்கு என் மாமா பத்தி தெரிஞ்சுக்கணும். அவனை பத்தி இப்ப எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என் அம்மா வழியில எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் மாமா மட்டும்தான். எனக்கு வீடியோ கால் வந்ததும் என் மீனாம்பிகை அம்மா வீட்ல இருந்துதான். அங்கிருந்து ஒருத்தர் வீடியோ கால் பண்றாருன்னா அவரு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. என் அம்மா வழி சொந்தம்னு இருக்கிறது மகாலிங்க மாமா மட்டும்தான் சார். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம்ல. மாமாவை பார்த்து எனக்கு இருக்கிற குழப்பத்தெல்லாம் கேட்டா என் அப்பா காணாம போனதுக்கு எனக்கு பதில் கிடைக்கும்னு தோணுது சார். புனிதாவோட அப்பா ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடணும். மாமாவோட டைரி கிடைச்சது. அதோட பழைய போட்டோ ஒன்று கிடைச்சது.